இப்போ பாஜகவுடைய மத்திய அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் இறக்குவதுடைய பின்னணி என்ன, அதனுடைய வியூகம் என்ன? இதற்கு இதுவா? இல்லை, இப்போது இதற்கு இதுவாக கிடையாது. இப்போது திருமாவளவன் சொன்ன 3 காரணங்களும் அவர்களை விட அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் எடுத்திங்கன்னா, இப்போ சாதனைகள் எடுத்திங்கன்னா நலத்திட்டங்களை மட்டும் சொல்கிறார் அவர். சாதனைகள்ன்றது நிரந்தரமான சாதனைகள் என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் 7.5% இடஒதுக்கீடு, அதில் 2.5% கூட கொடுப்பாருன்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே மைனஸாக இருக்கும், எதிர்கட்சிக்கு அது ஆதாயமாக இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி தே ஹவ் டு பெர்ஃபார்ம். நீங்கள் செய்தது தான் தேர்தல் வாக்குறுதியில் எதெல்லாம் செய்தீங்க கடந்த காலத்தில், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதுதான் முக்கியமாக இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிற தேர்தல் அறிக்கையே முக்கியமானதாக இருக்காது. ஏனென்றால் எப்போவுமே அப்படி தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா 10 வருட ஆட்சியில் 4 வருடம் இருந்தார். தேர்தல் அறிக்கையை மறுபடியும் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்குன்னு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா சொன்னார். ஆனால் ஓட்டு 1000 ரூபாய்க்கு வந்துச்சு 1500 ரூபா. காரணம் என்னென்னா ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல அப்படின்றது தான். 2016 நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? 2016 100 யூனிட் இலவச மின்சாரம், தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டர், இது எல்லாம் தானே வெற்றியை தேடி கொடுத்ததில் முக்கிய காரணம். 2011 இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார, எதிர்கட்சியாக கூட வர முடியலையா, அதுவும் காரணமாக எடுத்துக்கலாம்ல. அதனால் இப்போ நடந்ததில் என்ன, யாருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் என்ன, யாருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும்.